நேர்களே, முக்கிய செய்தி. எதிர்க்கட்சி பக்கம் கேமராக்கள் திரும்பவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி பக்கம் கேமராக்கள் திரும்பவில்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் நடக்கும் நிகழ்வுகளில் எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசக்கூடியவை கேமராக்களில் பதிவு செய்யப்படுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கிறார். எதிர்க்கட்சி வரிசை அச்சுறுத்துகிறதா என்றும் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது கேள்வி எழுப்பியிருக்கிறார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி பக்கம் கேமராக்கள் திரும்பவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டை தற்போது முன்வைத்திருக்கிறார். சட்டப்பேரவையில் நடக்கும் நிகழ்வுகளை கேமராக்கள் மூலம் ஒளிப்பதிவு செய்யக்கூடிய சூழ்நிலையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகள் அந்த கேமராக்களில் இடம்பெறவில்லை, பதிவு செய்யப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டினை தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கிறார். ஆளும் கட்சி வரிசையோடும் சபாநாயகரோடும் முடிந்துவிட்டதா சட்டப்பேரவை என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். சட்டப்பேரவையில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடையே காரசார விவாதங்களானது நடைபெறுகிறது. இதில் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களே அதிகம் ஒளிபரப்பு செய்யப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். சட்டப்பேரவையில் இன்றும் எதிர்க்கட்சி பக்கம் கேமராக்கள் திரும்பவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக சத்தியம் யூடியூப் பக்கத்திலும் கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பெரும்பான்மையான மக்கள் கருத்து தெரிவித்திருந்தனர். ஆளும் கட்சி வரிசையோடும் சபாநாயகரோடும் முடிந்துவிட்டதா சட்டப்பேரவை என்று எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆளும் கட்சி உறுப்பினர்கள் பேசக்கூடிய பேச்சுகள், பதில்கள் மட்டுமே அதிக அளவில் ஒளிபரப்பு செய்யப்படுவதாக ஒரு சர்ச்சை எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த கேள்வியை முன்வைத்திருக்கிறார். ஆளும் கட்சி வரிசையோடு மற்றும் சபாநாயகர் வரிசையோடு சட்டப்பேரவை முடிந்து விட்டதா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார்.